ரெண்டாவது எதை சொன்னார்? வழிகளை செவைப்படுத்துவேன், நம்முடைய வழிகளை செவைப்படுத்துவேன். மூன்றாவது என்ன சொல்கிறாரு? அவன் நகரத்தை கட்டுவான். எப்படி? அவன் என் நகரத்தை கட்டி, அவன் என் நகரத்தை கட்டி. அப்படியானா ஆண்டவருக்கு ஒரு தீர்மானம் உண்டு. இந்த பூமிக்கு நம்மை அனுப்பின ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் சும்மா அங்கே இந்த பூமியில் நம்மளை கொண்டு வச்சிருக்கிறாருன்னா, படைத்து வச்சிருக்கிறாருன்னா சும்மா இல்லை. நம்மளெல்லாம் அழைத்திருக்கிறாருன்னா சும்மா கிடையாது. நம்மளெல்லாம் அச்சித்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணி வச்சுருக்காருன்னா சும்மா கிடையாது. அவர் பெரிய திட்டம் வச்சுருக்கிறார். தன் பிள்ளைகளை குறித்து தரிசனம் உண்டு. நமக்கு நம்ம கையில் கொடுத்த பிள்ளைகளை குறித்து நினைப்போம், அவங்களை டாக்டர் ஆக்கிடணும், இன்ஜினியர் ஆக்கிடணும், பெரிய அதிகாரி ஆக்கிடணும், கலெக்டர் ஆக்கிடணும்லாம் நமக்கு ஒரு ஆசை உண்டு. ஆனால் ஆண்டவர் அதை விட மேலானதை சிந்திப்பது உண்டு. கர்த்தர் சொல்கிறாரு, அவன் என் நகரத்தை கட்டி, அவன் என் நகரத்தை கட்டுவான்றார். அப்படியானா என்ன கட்டுவான் அப்படின்னா, அவர் என்ன நோக்கம் வைத்திருந்தாரோ இந்த பூமியில் அவருடைய நாம மகிமைப்படுவதற்கும், கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுவதற்கும், ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறுவதற்கும் அப்படிப்பட்ட நகரங்களை கட்டுவார்களாம். அல்லேலூயா. நம்ம மூலமாக அநேக காரியங்களை கட்டி எழுப்புவார். ஆமேன். விசுவாசிக்கிறவங்க ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். அல்லேலூயா. கட்டாயம் அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இந்த 2025 ஆண்டு உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையிலும் அது நிறைவேறப் போகிறது. ஆமேன். அல்லேலூயா. அடுத்து நாலாவது, சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கரையமில்லாமலும் பரிதானமில்லாமலும் விடுதலை ஆக்குவான். சிறைப்பட்டு இருக்கிறவர்களை ஆண்டவர் இந்த ஆண்டு சொல்லுகிறார், உங்களை கொண்டும் என்னை கொண்டும் விடுதலையாக்க போகிறாராம். யாரெல்லாம் சிறைப்பட்டு இருக்கிறார்கள், வாழ்க்கையில் வெளியே வர முடியாத, சிக்கி தவிக்கிற, பாடுகள் உள்ள கிடக்கிற, அடைபட்டு கிடக்கிற, சிறைச்சாலையில் இருப்பது போல இருக்கிற அப்படிப்பட்டவர்களை நீங்கள் என்ன செய்வீங்களா? கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலை ஆக்குவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று அங்கே யார் சொல்கிறாரா? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த இயேசு நல்லவர். ஆண்டவர் உங்களை கொண்டு என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் திட்டம் பண்ணினபடினால இந்த வாக்குத்தத்தம் 2025 ஆண்டு நமக்கு தந்திருப்பார் என்றால் பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். இந்த வருஷத்தில் இது நிறைவேற வேண்டும், யாரை கொண்டு? உங்களை கொண்டும் என்னை கொண்டும் அப்படி திட்டம் பண்ணியிருக்கிறபடினால இந்த வருஷத்தில் அதை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானா அவர் இங்கே நிறைய, அவருடைய பிள்ளைகள் நிறைய உண்டு. ஆனால் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் என்ன செய்ய வேண்டும்? அந்த கிருபையும் அந்த ஞானமும் நம்மிடத்தில் இருப்பதனால ஆண்டவர் சில பொறுப்புகளை தருகிறார். அல்லேலூயா. சும்மா இருக்கவங்கள்ட்ட கொடுக்க முடியாது, தரிசனம் இல்லாதவர்களிடத்தில் கொடுக்க முடியாது, கனவு இல்லாதவரிடத்தில் கொடுக்க முடியாது. அப்போது ஆண்டவர் நமக்கு தருகிறார் என்றால் இந்த வார்த்தையின்படி அவர் சொல்கிறார், நீங்கள் சிறைப்பட்டு போனவர்களை எப்படி இருப்பீங்கன்னா கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்கப் போகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்படியானா எத்தனை காரியங்கள் நடக்க முடியாமல், அவங்களால செய்ய முடியாத எத்தனையோ காரியங்கள் உலகத்தில் இருக்குது. அப்போ அவர்களுக்காக நீங்கள் எந்த பிரயாசத்தை எடுக்கிறீர்களோ அதை நீங்கள் கரையம் கொடுக்க வேண்டாம், நீங்கள் பரிதானம் வாங்க வேண்டாம், அது தானாகவே நடக்க போகிறது. ஆமென். அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க, யாருக்கோ செய்யணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏதோ நம்ம வாழ்க்கையில் செய்யணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, நம்ம சாதித்து காமிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கி நீங்கள் பரிதானம் எல்லாம் வாங்க வேண்டியதில்லை, நீங்கள் கரையை செலுத்த வேண்டியதில்லை, கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிறேன்னு சொல்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை, நீங்கள் அதுக்காக அதிகம் பிரயாசப்பட வேண்டியதில்லை, கர்த்தரே அதை செய்ய போகிறேன்னு சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா.